பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது வருகையிலே வெளிப்படுத்தின காரியம், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம்தான் இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில ஒரு பாலகனாய் பிறந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த காலை வேளையில அந்த உன்னதமான தேவன் பூமிக்கு ஒரு மனிதனாக இறங்கி வந்த அந்த முதலாவது வருகையை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை நாம் இந்த நாள் முதல் சில நாட்கள் நாம் அதை தியானிக்கலாம். முதலாவது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த காலை வேளையில ஆண்டவர் இரட்சகராக இந்த பூமியில இறங்கி வந்தார். ஆகவே இந்த காலை வேளையில அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். மாத்திரமல்ல, பாவத்தின் மூலமாக வரக்கூடியதான வியாதிகள், பலவீனங்கள், பலவிதமான துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விலக்கி ரட்சிக்கிற ஒரு இரட்சகராக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த இயேசு என்ற பெயரை நாம் சொன்னவுடனே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார். பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரண பயத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவித்து மீட்டுக்கொண்டு அவருடைய நித்திய சந்தோஷத்தை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தருகிறார் என்பதுதான் இந்த உலகத்திலே முதல் வந்த நற்செய்தி. ஆகவே இந்த இயேசு என்ற பெயருக்கு அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், பலவிதமான பாடுகளிலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சிக்கிற இரட்சகராக வெளிப்பட்டபடியினாலே அவருடைய பெயரிலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எதை பிதாவிடத்திலே கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டதான குமாரன்
அவர் எப்படிப்பட்டவர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பு நிறைந்த ஒரு தேவன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்துக்காக அவர் வரவில்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி. ஆகவே மனுஷன் தன்னுடைய தீமையான வழிகளினாலே ஆண்டவரை விட்டு விலகி கெட்டுப்போன நிலையில் இருந்தபடியினால தான் தேவன் மனித ரூபத்தில் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆகவே அந்த அன்பை வெளிப்படுத்தத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று இங்கே இந்த வார்த்தையை நேபுகாத் நேச்சார் ராஜா சொல்லுகிறார். தானியேலுக்குள் இருந்த தேவனை அவன் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுதுதான் அவன் பரம தரிசனங்களை பார்த்து இந்த தேவன்தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் the government is upon his shoulder என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தோளின் மேல் அதிகாரம் ஆளுமை இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் நேசிக்கிற, நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் சகல ஆளுமையும் தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாமும் அந்த ஆளுமையின் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் என்று நேபுகாத் நேச்சார் ராஜாவே சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவரை அறியாத ஒரு நேபுகாத் நேச்சார் ராஜா தானியேல் மூலமாக ஆண்டவரை கண்டு கொள்ளுகிறான். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ஆளுமை அவர்தான் ஆளுகை செய்கிற தேவன் என்று. இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, எவரையும் உயர்த்த அவராலே முடியும் என்று சொல்லி. எந்த மனிதனையும் உயர்த்த அவராலே முடியும். ஆகவே அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுக்கும்படியாக அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவர் ஒரு மனுஷ சாயலா இந்த உலகத்துல வந்தார். அவர் தோளின் மேல் ஆளுமை அதிகாரம் இருக்கிறது, கர்த்தத்துவம். ஆகவே நம்மோடு இருக்கிற ஆண்டவர் மேலே கர்த்தத்துவம் இருக்கிறபடினாலே நம்மை யாரும் அசைக்க முடியாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்வார். அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். ஆண்டவருடைய மகிமை நம்மேல் இருக்கிறபடியினால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் தலை குனிந்து போவதில்லை. சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை ஆண்டவர் நிமிர்த்தி நிற்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் சோர்ந்து போகாதபடி நமக்காக பிறந்த ஆண்டவர், நமக்காக கொடுக்கப்பட்ட தேவன், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அந்த கர்த்தத்துவம் ஆளுகை அவர் மேல் இருக்கிறபடியினாலே அந்த ஆளுகை நம்மேலும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் பயப்படாதபடி தைரியமாய் முன்னேறி செல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில அதனுடைய முதல் பகுதியை தியானிக்க நிற்கிருபை கொடுத்தேன். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த காலை வேளையில எங்களோடு இருக்கிற ஆண்டவர் தோளின் மேல் கர்த்தத்துவத்தை, தோளின் மேல் கர்த்தத்துவத்தை, அதிகாரத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்களும் கர்த்தாவே அதிகாரத்தோடு கூட சத்துருவை ஜெயித்து முன்னேறி சென்று அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.